தம்பி என்னடா பண்றீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? நல்ல பெரிய மீன்லாம் வருமா அதுல? பிடிச்சி வச்சிருக்கீங்களா? சரி, எங்க 4 நாள் ஆளக்கான எங்க போனீங்களா? டூர் கூட்டு போனாரு உங்க அப்பா? பரவாயில்ல, உங்க அப்பா நல்ல அப்பாவாடா இருக்காரு. கொடுத்து வச்சு ஆடுறா நீ. எங்க அப்பா எல்லாம் எங்கேயும் கூட்டு போக மாட்டாருடா. சரி தம்பி, எந்த சுத்தி பார்க்க கூட்டு போறாரு உங்க அப்பா? சென்னை கூட்டு போனாரா? நல்ல பெரிய ஊராட்சிடா, நிறைய இடம் இருக்கா சுத்தி பாக்குறதுக்கு. சரி தம்பி, எங்கடா கூட்டு போனாரு? ஒரு வீடு கூட்டிட்டு போனாருனே. சரி, அந்த வீடு வாசலை மட்டும் பார்த்தா போதும்னே, பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சுனே. அப்படியாடா? வீடும் பெரிய வீடுனே. சரி தம்பி, எங்க உள்ள சுத்தி பார்க்க கூட்டு போனாரா? உள்ள போனோனே தாத்தா பாட்டி நேமா பேர் இருந்தாங்க. என்னடா சொல்ற? ஒரு பாட்டி மட்டும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு அழுதானே. அதே மாதிரி எங்க அப்பா தான் கட்டி பிடிச்சு அழுதாங்கனே. என்னடா சொல்ற? உள்ளேடா? ஆமாண்ணே. போனோன வாசல்ல பெரிய போல்ல முதியோர் இல்லமோட இருந்துச்சுனே. அப்படியாடா? அதோட எங்க அப்பா ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாருனே. நீ உங்க அப்பாட்ட கேட்டிருக்கியா? உனக்கு தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க, உங்க அப்பாட்ட கேட்டிருக்கியா? கேட்டேனே. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் தாத்தா பாட்டி வந்துட்டு போறாளே, நம்ம வீட்டுக்கு யாப்பா தாத்தா பாட்டி வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்பா? நம்ம தாத்தா பாட்டி அப்படியே சொன்னாங்க. தம்பி, அந்த வீட்டுக்கு கூட்டு போனார்ல உங்க அப்பா, அங்க அத்தனை பேர் இருக்கிற ஒரே ஒரு தாத்தா பாட்டி மட்டும் ஓடி வந்து கட்டி பிடிச்சவன அழுதாகல்ல, அவங்க தான் உன்னோட தாத்தா பாட்டி. வேற யாராவது வந்து உனக்கு கட்டி பிடிச்சி அழுதாங்களா? அப்ப உங்க அப்பா உன்கிட்ட பொய் சொல்லிக்கிறாரு. சரியா? நீ உங்க அப்பாட்ட சொல்லணும், அப்பா உனக்கு வயசாகும், நாளைக்கு இதே மாதிரி நானே உன்னுவே ஆசிரமத்தை சேர்த்துருவேன். அது நடக்கக்கூடாதுன்னா இப்பயே போய் தாத்தா பாட்டியை வீட்டுக்கு கூட்டு வா. நான் தாத்தா பாட்டியை உழைச்சி நான் காப்பாத்துறேன். உன்னால முடியல, நான் என் தாத்தா பாட்டி நான் காப்பாத்துறேன். எப்படியும் பிச்சை எடுத்தாதான் நான் காப்பாத்துவேன் தாத்தா பாட்டிய. சரியா? அப்படின்னு தாத்தா உங்க அப்பாட்ட சொல்லணும். சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா, நீங்க அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா போய் தாத்தா பாட்டி நீங்க முதியோர் இல்லத்துல இருந்து கூட்டிட்டு வாங்க. இல்லன்னா உங்களையும் நான் போய் சேர்க்கிற மாதிரி ஆகும் அந்த முதியோர் இல்லத்துல. அப்படிதான் சொல்லணும். தானா திருந்த மாட்டாங்க. சில தகப்பன்மார்களும் தானா திருந்த மாட்டாங்க. தன் பிள்ளை சொன்னா திருந்துவாங்க. சரியா? நீ உங்க அப்பாவை மாத்தணும். சரியா? நிறைய வீட்டுல இந்த மாதிரி பண்றாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையுமே மிரட்ட ஆரம்பிச்சா தானா தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துருவாங்க. சரியா? இது நீங்க செய்யற ஒரு புண்ணியமா இருக்கும். எல்லா வீட்டிலும் அவருடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா முதியோர் இல்லைன்றதே இருக்காது. சரியா?